யூடிகே சேனல் சார்பாக உலகத் தமிழனின் குரல் திருவாரூர் கோ கீதா பேசுகிறேன். இன்னைக்கு மகாபாரத கதையில் சாந்தனு அரசருடைய கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். சாந்தனு பீஷ்மரோட தந்தை, அஸ்தாவிரத்தினுடைய ராஜா. இவர் பாண்டவர்கள் கௌரவர்கள் இவர்களுடைய மூதாதையர். இவர் 2 திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அதாவது கங்காதேவியை ஒன்று பண்ணிக்கிட்டாரு, அதுக்கப்புறம் மீனவ பெண்ணான சத்தியவதியை ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ரெண்டுமே ரொம்ப சுவையான விஷயங்கள். இந்த கங்காதேவிக்கு பிறந்தவர் தான் தேவரதா அப்படின்னு சொல்கிற பீஷ்மர். சத்தியவதிக்கு சித்ராங்கன், விசித்திர வீரியன்னு 2 பையங்க. ஒரு நாள் கங்கை நதிக்கரையில் சந்தனுடைய அப்பா பிரதிபா மகாராஜா உட்கார்ந்துருக்காரு. அவருடைய வலது தொடையில் கங்கை அமர்றாங்க. நான் அவங்கள திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சந்தனுடைய தந்தை பிரதிபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ இடது தொடையில் அணைந்தால் மட்டும்தான் மனைவியாக மாற முடியும், இருக்க முடியும். வலது தொடையில் யார் அமர்ந்து கொள்வார்கள் அப்படின்னா மகளாக இருக்கணும், மருமகளாக இருக்கணும். அதனால் நான் உன்னை மருமகளாக ஏற்றுக்கிறேன், என்னுடைய மகன் சந்தனுவை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சரி என்று கங்காதேவி சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு நாள் காட்டுக்கு போகிறாரு சந்தனு. அவர் எப்போவுமே சரி தன்னை ரொம்ப ஒரு வீரனாகவும் ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காமல் இருப்பார். அப்படி காட்டுக்கு அவர் போகக்குள்ளே எல்லா இடத்துலையும் அவருக்கு தண்ணி சாப்பாடு எல்லாமே அங்கே இருக்கிற வேலையாட்கள் கொடுப்பாங்க. ஒரு நாள் ரொம்ப தாகமாக இருக்குது, சரின்னு அந்த கங்கா நதியில் போய் தண்ணி எடுத்து குடிக்கணும்னு போகிறாரு. அப்போ ரொம்ப அழகான ஒரு பெண்ணை பார்க்குறாரு, அதுதான் கங்காதேவி. உடனே சொல்கிறாரு, நான் உன்னை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு. அவங்க, நான் சில வரங்களை அவங்கள்ட்ட கேட்பேன், அந்த வரங்களுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் நான் உங்களை திருமணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறாங்க. கங்காதேவியோட அழகில் மயங்கி போன சந்தனு மகாராஜா, சரி என்ன நீ கேட்டுற போகிற, என்ன நீ வரம் கேட்டாலும் நீ அந்த கண்டிஷனை நான் உனக்கு எல்லாத்தையும் நிரூபித்து தரேன், நான் அதை கவனமாக பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கங்காதேவி என்ன வரம் கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் நான் என்னுடைய வழியை எப்படி எந்த இதில் ஆரம்பித்து நான் எப்படி தோன்றி வந்தேன்னு நீங்கள் எந்த நேரத்தில் என்னை கேட்கக்கூடாது. அதே மாதிரி நான் திருமணத்துக்கு பிறகு என்ன செயல் செஞ்சாலும் அந்த செயலை ஏன் செய்கிறேன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. கங்காதேவியோட அழகில் நினச்சிருக்க அந்த சந்தனு, சரி நான் இந்த எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்கிற எல்லா கட்டளைகளுக்கும் நான் அடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை கூட்டிகிட்டு போய் ரொம்ப அழகான ஒரு ரொம்ப விமர்சையான ஒரு திருமணம் நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது. பிறந்தோன்னே ஊரே சந்தோஷப்படுது, மகாராஜா சந்தோஷப்படுறாரு, சந்தனு தனக்கு ஒரு வாரிசு வந்துட்டு நினைக்கிறாரு. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிற்கலை. ஏன்னா கங்கை என்ன பண்ணுற, அந்த பெண்ணை அழகான கங்காதேவி என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய குழந்தைய கொண்டு போய் அப்படியே ஆற்றில் தூக்கி போட்டுடுறாங்க. இவருக்கா அவர் கொடுத்த வரம் ஞாபகத்துக்கு வருது. அதனால் முதல்ல கேட்கல, 2வது குழந்தையும் கொண்டு போய் போடுறாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஆண் குழந்தையாக பெற்றுட்டே வராங்க. 7 குழந்தைகளை அவங்க அந்த மாதிரி கொண்டுடுறாங்க. 8வது குழந்தை பிறந்துட்டு அந்த 8வது குழந்தைய எடுத்துகிட்டு போய் அந்த ஆற்றுல முக்கி மூழ்கடித்து கொல்ல முயற்சி பண்ணும்போது இவரால் பொறுக்க முடியல. சந்தனு மகாராஜா போய், ஏன் பெண்ணை இப்படி நீ பண்ணுற, இவ்வளோ அழகானவளாக இருக்க, அறிவானவளாக இருக்க, அன்பானவளாக இருக்க, எப்படி ஒரு தாயாக இருந்துட்டு உனக்கு இந்த குழந்தைய கொல்றதுக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ கங்காதேவி சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றலை, அதனால் நான் உங்ககிட்டேருந்து பிரிஞ்சு போயிடுவேன். ஆனால் நான் பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி எதுக்காக நான் இப்படி செஞ்சேங்கிறத உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திரனுக்கு உதவி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அஷ்டவசுஸ் 8 பேரும் அவருடைய மனைவியோட வசிஷ்டருடைய அந்த குடில் வழியாக போய்கிட்டே இருக்காங்க. அப்போ வசிஷ்டர் அங்கே இல்லை. காமதனுடைய மகளான நந்தினி பசு அங்கே கட்டியிருக்கு கண்ணுக்குட்டியோட. அதை தியோ அப்படிங்கிற வசுவோட மனைவி பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாடும் கண்ணுக்குட்டியும் வேணும்னு சொல்கிறாங்க. எல்லாரும் எவ்வளோ சொல்கிறாங்க, அந்த பெண் கேட்கல. உடனே தியோ என்ன செய்கிறாரு, மற்ற 7 பேர்ட்டையும் சொல்கிறாரு, நம்ம இந்த வசிஷ்டர் வரத்துக்குள்ளே இந்த மாடையும் இந்த நந்தினிங்கிற அந்த பசுவையும் நம்ம அந்த கண்ணுக்குட்டியும் கூட்டிகிட்டு போயிடலான்னு அவங்க அந்த மாடையும் நந்தினி பசுவையும் கண்ணுக்குட்டியும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க தேவலோகத்துக்கு. வசிஷ்டர் திரும்பி வந்தோடனே அவருடைய ஞான திருஷ்டியால் அதை பார்க்குறாரு, யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு. உடனே அந்த 8 பேருக்கும் சாபம் கொடுக்குறாரு, நீங்கள் எல்லோரும் தேவலோகத்தில் இல்லாமல் நீங்கள் போய் மனுஷனாக பிறந்து கஷ்டப்படணும். அதில் தியு தான் இந்த திருட்டுக்கு உண்மையான காரணம். அதனால் அவன் மட்டும் என்ன பண்ணணுன்னா ரொம்ப நாள் மனிதனாக இருந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிறாரு. உடனே எல்லோரும் ஓடி
இந்த அஷ்டவசுக்களும் ஓடி வந்து வசிஷ்டர் முனிவரே நாங்கள் வந்து தெரியாமல் செஞ்சுட்டோம், அவங்கள மன்னிங்கன்னொன்னே அப்போ என்ன சொல்கிறாரு, கங்காதேவி வந்து உங்களுக்கு விமோச்சனம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே 8 பேரும் போய் கங்காதேவிகிட்ட கேட்கும்போது, என்னுடைய பிள்ளைகளாக நீங்கள் பெறுங்க, உங்களை நான் மூழ்கடிச்சு கொள்கிறேன், அப்போ நீங்கள் வந்து தேவலோகத்துக்கு போகலான்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் 7 பேரை கொண்டுட்டேன். ஆனால் நீங்கள் 8வது நபரை கொல்லும் போது, இந்த குழந்தைய கொல்லும் போது நீங்கள் தடுத்து நிறுத்திட்டீங்க. அதனால் இனிமேல் நான் உங்களோட இருக்க மாட்டேன், நான் வந்து தேவலோகத்துக்கு போயிடுவேன். இந்த 8வது குழந்தை இருக்கு இல்லையா, அது பேர் தேவரதா. அவர் தான் வந்து பீஷ்மர் அப்படிங்கிற பேர். நான் இதை நல்லபடியாக வளர்த்து ஒரு தாயாக வில்வித்தையிலேருந்து எல்லாம் கற்றுக் கொடுத்து உங்களுக்கு எந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரணுமோ அந்த இடத்துக்கு வந்து சேருவாங்கன்னு சொல்லி அப்படியே கங்காதேவி மறைஞ்சிடுறாங்க. அரண்மனைக்கு திரும்பிய சந்தனு கொஞ்ச நாள் ரொம்ப துயரத்தில் இருக்கார். அப்புறம் ஒரு நாள் ஆற்றங்கரையில் சத்தியவதி அப்படிங்கிற ஒரு மீனவ பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண் மேலே ரொம்ப விருப்பம் கொண்டு நான் அவனை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில கட்டளைகளை சொல்கிறாங்க. எனக்கு பிறக்க போகிற குழந்தைகள் தான் நாட்டை ஆளணும். ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், பீஷ்மர்னு இருக்காங்க, அவன் இல்லாமல் என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் நீங்கள் வந்து மகுடம் சூட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்தியவதியை கூட்டிகிட்டு போய் திருமணம் புரிஞ்சுக்கிட்டு 2 பையங்க பிறக்கிறாங்க. ஒருத்தன் பேர் சித்ராங்கன், இன்னொரு பையன் பேர் வந்து விசித்திர வீரியன். அப்போது அங்கே பீஷ்மர் வந்து நல்லா வளர்ந்து எல்லா கலைகளையும் கற்றுக்கிட்டு அவரை கொண்டு வந்து விடுறாங்க. இப்போது தந்தை சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றணுங்கிறதுக்காக பீஷ்மர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த அரியணை தேவையில்லை, நான் வந்து ஒரு சன்னியாச வாழ்க்கையை தான் வாழ போகிறேன், எந்த பெண்ணையும் திருமணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு எந்த குழந்தைங்களும் இருக்காது, அதனால் நீங்கள் அந்த எனக்கு மகுடம் சூட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் சத்தியவதியுடைய குழந்தைகள் தான் மகுடம் சேர்த்தி அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்கிறாங்க. இந்த கதை மகாபாரதத்தில் இருக்குது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை நம்ம எடுத்துட்டோம்னா அது நம்ம வாழ்க்கைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் முடிவுகளை எடுக்கும் பொழுது முன்னாடி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அவங்க அறிவுலையும் அழகிலையும் புகழ்லையும் பணத்துலையும் மயங்காமல் உங்களுடைய முடிவுகள் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்.